நடைப்பயிற்சி, தியானம், வாக்கிங் மெடிடேஷன் ஒரு நடந்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, தியானம் அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குன்னா, அதிகாலை யாரும் அதிகமாக எழுந்திரிக்காத டைமில் அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு சவுண்ட் இருக்காமல், தொந்தரவுகள் இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அசைவு இல்லாமல் உட்காந்து பண்ணக்கூடியது தியானம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது உண்மை தான். இது வந்து யாருக்குன்னா, அடிப்படையாக அந்த தியான பயிற்சிகள் பழகுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நமக்கு வந்து தேவை இருக்குது. தொந்தரவு இல்லாமல் மனசு அமைதியாக, நிம்மதியாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் போக போக நம்ம தியானத்துக்காக தனியாக ஒரு நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது இல்லாமல், நம்மளோட வாழ்க்கையே தியானமாக மாறணும். இது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப எளிமையானது. எல்லா நேரங்கள்லேயும் நம்ம வந்து தியானம் வந்து செய்ய முடியும். குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல், எல்லா நேரங்களையும் நம்மளால் செய்ய முடியும். நம்முடைய உடம்பும், நம்முடைய மனசும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைக்கிறது தான் இந்த தியானம். இப்போ நடக்கிறோம் அப்படின்னா, நடக்கிறது மேலே நம்ம கவனத்தை கொண்டு வந்துட்டோம்னா, இதுதான் தியானத்துக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கும்போதும், நம்ம வந்து முழு கவனமும் உடம்பு முழுவதும் கொடுத்து, நம்ம மேலே கவனத்தை கொடுத்து நடக்கிறது தான் இந்த தியானத்தோட சிறப்பு அப்படிங்கிறது. அப்போ ஆரம்பத்தில் நம்ம வந்து நடக்கும்போது முழு உடம்பையும் உடனே கவனத்தை கொண்டு வந்து நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு உறுப்பாக ஆரம்பத்தில் நினச்சி அப்படியே நடக்கும்போது என்னாகுன்னா, கொஞ்சம் எளிமையாக வந்து நமக்கு வந்து செய்ய முடியும். உதாரணமாக முதல்ல நடக்கும்போது முழு உடம்பையே கவனிக்காமல் என்ன பண்ணுறோன்னா, வலது கால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது வலது காலில் பாதத்தை மட்டும் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போது நீங்கள் உடம்பு முழுவதையும் கவனிக்காட்டி பரவாயில்ல. வலது காலோட பாதத்தை மட்டும் நீங்கள் முழு உணர்வையும் கொண்டு போய் அந்த காலில் வச்சு மெல்லமாக நீங்கள் நடங்க. அவசரமாக நடக்க வேண்டியதில்லை. ரொம்ப வேகமாக நடக்கும்போது நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு உடனே வராது. அப்போ ரொம்ப மெதுவாக ரிலாக்ஸாக வந்து நீங்கள் வந்து நடங்க. நடக்கும்போது ஒவ்வொரு முறை வலது கால் தரையில் படும்போதும் அந்த கால் அப்படியே கவனித்து பார்த்து நடக்கணும். ஒரு 4, 5 ஸ்டெப்பு நடந்துட்டீங்க, உங்களுக்கு கவனிக்க வந்துருச்சு அப்படின்னா, அடுத்தது கணுக்காலை வந்து கவனிக்கணும். தனித்தனியாக ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு கடைசியாக மொத்தமாக கால் விரலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கவனிக்கும்போது முழு உடலையும் நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு எளிமையாக வந்துடும். அதுக்கப்புறமா முழு உடலையும் கவனித்து மெல்லமாக நம்ம வந்து நடைப்பயிற்சி செய்யணும்.